guys, welcome to my channel. என்னோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றும் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி பாக்ஸஸ் வச்சு நான் 2 ரீயூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது அதே மாதிரி டூத்பேஸ்ட் பாக்ஸ் தான். ஸோ இதை நான் வந்து க்ளோஸாக இருந்ததை இந்த மாதிரி க்ளோஸாக இருந்ததை நான் எடுத்து விட்டுட்டேன். இந்த மாதிரி நார்மல் பேப்பர் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து நான் ஜஸ்ட் ஒரு ட்ரா பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ ஹோல்டராக தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் அது கீ ஹோல்டர் நான் செஞ்சுருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். அண்ட் இப்போது வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதோடைய சென்டரை நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 சென்டிமீட்டர் இருக்குது. அந்த அகலத்துக்கு நான் இதை வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு இருக்க ஏரியாவே நான் 2 தடவை ட்ரா பண்ணிவிட்டு இதில் வந்து சும்மா ஒரு டிசைன் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு 2 கிளி வந்து சைடில் இருக்க மாதிரி ட்ரா பண்ண போகிறேன். கர்வ் மாதிரி நான் வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கிறேன். சைட்லேயும் 2 கிளி இருக்க மாதிரியும் நான் வந்து வரைஞ்சிக்க போகிறேன். இதில் நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். கீ ஹோல்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா. ஸோ இப்போ 2 கிளியும் வரைஞ்சாச்சு. இதில் நான் வந்து நம்ம ட்ரா பண்ண ஏரியா மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ கிளி அண்ட் கர்வ் இது ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து அந்த ஆணி வந்து நம்ம பின்னாடி வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி நான் கீ ஹோல்டர் செஞ்சுருக்கும் போது அது பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து பெருசாக ஹோல் போட்டு நான் வந்து பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்ம கை உள்ளே விட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஸோ இதையும் நான் அதே மாதிரி தான் வந்து ஹோல் மாதிரி போட்டுட்டு இது பாக்ஸ் டைப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு. இப்போது நான் வந்துட்டு அதே மாதிரியே ஒரு பின் நான் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கர்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வளைஞ்சு இந்த மாதிரி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ 5 மட்டும் நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி யூ ஷேப்பில் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா கர்வ்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு பின்னாடி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். ப்ரெஸ் பண்ண நல்லா டைட் ஆகிடும். முடிச்சதுக்கப்புறம் பின்னாடி வந்து நம்ம ஒரு பேப்பர் வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அது இன்னும் நல்லா ஸ்டிஃபாக அப்படி ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக. பின்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இருக்கிற 5மே நம்ம வந்து அப்படி தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா வளைச்சி விட்டுக்கணும். இந்த மாதிரி பின்ஸ் இல்லைனா கூட நம்மளோட ஹியரிங் இருந்ததுன்னா கூட அதை நான் வந்து இதே மாதிரி டைப்பில் நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்ம தோடையுமே கூட நம்ம ஒரு ஹேங்கராக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ஸோ யாருமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸஸில் வந்து கீ ஹோல்டர் செய்யலை. ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். யாருமே போடாததான் நான் வந்து க்ரியேட்டிவாக தான் போடுவேன். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸில் நிறைய பேர் வந்துட்டு ஃப்ளவர் வாஷ் அது இது செஞ்சதே தான் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு கீ ஹோல்டராக செஞ்சுட்டேன். இப்போ வந்து பின்னாடி ஒரு நார்மல் பேப்பர் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஸ்டிஃபாக இருக்கணும். நம்மளுக்கு கை வச்ச கூட நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவும் நம்மளுக்கு எந்த அடிப்படக்கூடாது இல்லையா. ஸோ நம்ம வந்து ஆணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் பின்னாடியும் பேப்பர் வச்சு பேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ அதே மாதிரி நான் வந்து டிஷ்யூ பேப்பரால் வச்சு நான் இதை ஃபுல்லாத்தையும் கவர் பண்ண போகிறேன் நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக. ஸோ இதுக்கு முன்னாடியான வீடியோலையும் நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன். சும்மா ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த பாக்ஸஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சிடுறோம். இப்போ நான் இது வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா டிஷ்யூ பேப்பர்ஸு ஸோ நார்மல் பேப்பர் வச்சு கம் வச்சு ஃபுல்லாக நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாக்ஸ் டைப்பில் இருக்கும். ஸ்டிஃபாக இருக்கும். இதுக்கு வந்து இப்போ வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஆரஞ்சு கலர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபுல் பாக்ஸும் நான் ஆரஞ்சு தான் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம ப்ரௌன் கொடுத்தாவும் அது உட்டன் லுக் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்மளுடைய வால்க்கு கான்ட்ராஸ்டடாக வந்து கொஞ்சம் டார்க் கலராக நம்ம வந்து கொடுத்தோன்னா பார்க்க அட்ராக்டிவாக அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். ஆரஞ்சு ரெடி. ஸோ இப்போ இதை ஃபுல்லாக டிசைன் பண்ண போகிறோம். க்ரீன் கலரால் ஃபுல்லாக நான் வந்துட்டு இந்த கர்வுக்கு கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி பாக்ஸஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி செய்யணும்னு இல்லை. உங்கள்கிட்ட ஒரு நல்ல தின் கார்ட்போர்ட் மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு சைஸஸில் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து செஞ்சுக்கலாம்.
இப்போ நான் வந்து கிளி நான் இதுக்கு முன்னாடி வரைஞ்சிருந்தேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி நான் இதை வந்து ஃபுல்லாகவே நான் வந்து 2 கிளி சைடில் இருக்க மாதிரி நான் ஆல்ரெடி வரைஞ்சிட்டேன். இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். நான் அதில் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எல்லோ கலர் கொடுத்தா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே நான் இந்த மாதிரி ஒரு கிளி வரைஞ்சி இதுக்கு நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட எல்லோ பெயிண்ட் இல்லைனால ஸ்கெட்சஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்க்க அழகாக இருக்குது. ஸோ கிளியும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து டிசைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கார்ட்போர்டில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ்லாம் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ கீ ஹோல்டரே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ நான் வந்து சிம்பிளாக நான் இதை வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்னதாக இருக்குது. மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் ஒரு சும்மா 5 கீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து செஞ்சுருக்கேன். நிறைய கீஸ் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போது அதே மாதிரி 2 கிளி ரெடி. இப்போ நான் அதை சைட்லேயும் பேஸ்ட் பண்ண போகிறேன். எல்லோ அண்ட் ஆரஞ்ச் காம்பினேஷன். கீ ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு பாதி. ஸோ இப்போ எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் கீழே கொஞ்சம் பெல் மாதிரி தொங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெல்ஸ் இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்துட்டு நான் இதை வந்து இது ஏற்கனவே நம்ம ஐடியா இருந்ததுன்னா நம்ம வந்து ஹோல் போட்டு வச்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணேன். ஸோ அதனால் நான் வந்து ஊசி நூலால் இதை வச்சு நான் அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஸ்டிச் பண்ணிடுறேன். உள்ளே விட்டு அதையும் அங்கே நாட் போட்டுடுவேன். இதில் வந்து நிறையா பீச்சஸ்லாம் வச்சா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நம்ம கீஸே நம்ம கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஹேங் பண்ணும்போது. இது வந்து பார்க்க ரொம்ப சிம்பிளாக சின்னதாக 2 இருக்குது. என்னோடய வாலில் பேஸ்ட் பண்ணிட்டேன். இதை இப்போ வந்துட்டு என்னோடய கீஸ்லாம் நான் அழகாக மாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கிராஃப்ட்டு டவுட்ஸு இது மாதிரி எதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதிலே நான் வந்துட்டு 3 விதமான கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். இந்த 3 தான். ஸோ என்னோடய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நான் நிறையா விஷயம் போடாததை நான் அதில் போட்டிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.